வணக்கம். வரக்கூடிய ஜனவரி 9 ஜனநாயகன் படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. அதற்கு அடுத்த நாள் ஜனவரி 10 பராசக்தி படம் வெளியாகும் அப்படின்னு அறிவிச்சாங்க. பராசக்தி சிவகார்த்திகேயன் படம், ஜனநாயகன் விஜய் படம். இதுல தாவேகா தரப்புல சமூக வலைதளங்கள்ல சிவகார்த்திகேயன் படம் விஜய் படத்தோட வர்றதா, எங்க தளபதியோட கடைசி படம் அந்த படத்தோட இன்னொரு படம் மோதுறதா, சிவகார்த்திகேயனுக்கு பெருந்தன்மையா எங்க தளபதி துப்பாக்கியா கொடுத்தாரு, ஆனா அவர் இப்படி முதுகுல குத்துறாரு, திமுகவோட கைகுடியா செயல்படுறாரு, எங்க படத்தோட எப்படி ஒரு படத்தை மோதவிடலாம், என்ன நெஞ்செழுத்து இருக்கணும், என்ன கொழுப்பு இருக்கணும், என்ன திமிர் இருக்கணும் அப்படின்னு ஏகத்துக்கும் சமூக வலைதளங்கள்ல உட்கார்ந்துக்கிட்டு வசவு மாறி பொழிஞ்சாங்க. அந்த அளவுக்கு கொந்தளிச்சு குமுறினாங்க. அதாவது ஜனநாயகம்னா என்னன்னா, எல்லோரும் பங்களிப்பு செய்வது, எல்லோரும் போட்டி போடுவது, மாற்று கருத்துக்கும் வாய்ப்பளிப்பது தான். ஆனா ஜனநாயகன் பேர் வச்சுக்கிட்டு மாற்று கருத்து இருக்கக்கூடாது, இன்னொருத்தங்க போட்டி போடக்கூடாதுங்கிறது என்ன மாதிரி செயல்பாடு அப்படின்னு நமக்கு புரியல. அது ஒரு பக்கம். இந்த சமயத்துல பராசக்தி படம் ஜனநாயகன் படத்தோட ஒன்னா வர்றதே உங்களுக்கு பெரிய சிக்கலா தெரிஞ்சுச்சு. ஆனா உண்மையான சிக்கல் உருவாகி இருக்கிறது. என்ன சிக்கல் அப்படின்னா, இந்த ஜனநாயகன் படத்துக்கான தணிக்கை சான்றிதழ் இதுவரைக்கும் வழங்கப்படல. கடந்த டிசம்பர் 19 படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. தணிக்கை குழு படத்துல மாற்றங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த காட்சியை நீக்குங்க, இந்த காட்சியை வெட்டுங்க, இந்த இடத்துல ஒளியை அமர்த்துங்க அப்படின்னு திருத்தங்கள் சொல்லியிருக்காங்க. அந்த திருத்தங்களை படக்குழு ஏற்றுக்கொண்டு அதை செஞ்சுட்டு படத்தை சமர்ப்பிச்சிருக்காங்க. சமர்ப்பிச்சு 20 நாட்களுக்கு மேலாகியும் கூட இப்போது வரைக்கும் தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படல. தணிக்கை சான்றிதழ் வழங்கப்படாததால திரையரங்களை படத்தை போடுறது சிக்கலா இருக்கு, போட முடியாது. அப்ப தணிக்கை சான்றிதழ் வாங்குறதுக்கு என்ன பண்ணலாங்கிறப்ப காரணம் தெரியல. அப்ப நீதிமன்றத்தின் படியேறலாங்கிறப்ப நீதிமன்றத்தின் படியேறிருக்காங்க. நீதிபதி சொல்லியிருக்காரு, நீங்க 9 வெளியிடதான் அறிவிச்சிருக்கீங்க, ஏன் நீங்க 10 மாத்தக்கூடாது, தை பிறந்தா வழி பிறக்கும் இல்ல அப்படின்னு கருத்து சொல்லிவிட்டு வழக்க நாளைக்கு தள்ளி வச்சிட்டாரு. இப்ப அந்த தணிக்கை குழு சான்றிதழ் வழங்குமா இல்லையா, படம் தள்ளி போகுமா அப்படிங்கிற சிக்கல்ல இருக்கு. இதுல தணிக்கை குழு தன்னாட்சி அமைப்பு கிடையாது. அது ஒன்றிய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்துக்கு கீழே வருது. அதுக்கு ஒன்றிய அமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா அஸ்வினி வைஷ்ணவ். அதோட இணையமைச்சர் யாருன்னு கேட்டீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்த எல்முருகன் தான். அப்ப எளிமையா சொல்லலாம், இது பாஜகவோட கைங்கரியம், பாஜக அரசோட செயல்பாடு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஜனநாயகன் படம் ஒரு வழக்கமான கமர்ஷியல் சினிமா தான். அதுல ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக, இந்தியாங்கிற கட்டமைப்புக்கு எதிராக, டெல்லி ஏகாதிபத்தியத்துக்கு எதிராக எந்த வசமும் இருக்க போறதில்லை. அது பகவந்த் கேசரிங்கிற பாலையாவோட படத்தோட தமிழ் பதிப்பு தான், வழக்கமான படம் தான். அதனால அந்த படத்தை சான்றிதழ் கொடுத்து எளிமையா வெளியிட்டிருக்க முடியும். ஏன்னா அதிகப்படியான வன்முறை காட்சிகள் கொண்ட படத்தையும் அதை அனுமதிச்சிட்டாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த படத்தை அனுமதிப்பதில் எந்த சிக்கலும் இல்லை. இன்னும் சொல்ல போனா பராசக்தி படம் டெல்லி ஏகாதிபத்தியத்தை சாடுது, இந்தி திணிப்பை சாடுது, அதே போல மொழிப்போர் களத்தை அடிப்படையாக வச்சிருக்குது. அப்படி இருக்கப்ப அந்த படத்துக்கு சான்றிதழ் கிடைக்கிறப்ப இந்த படத்துக்கு சான்றிதழ் கிடைப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இருந்த போதிலும் பாஜக அரசுனே சொல்லலாம், பாஜக அரசு தர மறுக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணிருக்கணும் விஜய், வழக்கமா திமுகவை கண்டிப்பார்ல, அதே போல மோடிஜி இல்ல மோடி அங்கிள், அமித்ஷா அங்கிள், ஏன் படத்துக்கு ஏன் இந்த அளவுக்கு பிரச்சனை பண்றீங்க, நீங்க என்ன பழிவாங்க நினைச்சா என்ன பழிவாங்குங்க, நான் அலுவலகத்துல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன், அதை விட்டுட்டு என் படத்தை பழிவாங்காதீங்க. தேவையில்லாம தயாரிப்பாளர்கள், விநியோகஸ்தர்கள், அதே போல இயக்குனர் எல்லாம் பாதிப்படைவாங்க, அவங்கள நீங்க பாதிப்படைய செய்யாதீங்க, என்ன வேணாலும் பண்ணிக்கங்க அப்படின்னு பேச்சிருக்கலாம். இல்ல பாஜக அரசுக்கு, ஒன்றிய பாஜக அரசுக்கு வன்மையான கண்டனங்கள், தாவேகா வன்மையாக கண்டிக்கிறது அப்படின்னு பேச்சிருக்கலாம். எதுவுமே விஜய் பேசலங்க, மூச்சே விடல. நிர்மல்குமார் தணிக்கை சான்றிதழ் தராம தணிக்கை குழு இழுத்தடிக்குது அப்படின்னு சொல்றாப்புல. அவர் சொல்றப்ப யாரோ பண்றாங்கிறார். யாரோ பண்றாங்கன்னா ஆப்கானிஸ்தான் அரசா இல்ல பாகிஸ்தான் அரசா இல்ல யாரு, டொனால்ட் ட்ரம்பா இல்ல புதினா, யாரு பண்றா, பாஜக. ஆனா நிர்மல்குமார் வார்த்தை பாஜகன்னே வரமாட்டேங்குது, வார்த்தை இல்ல. அவர் ட்வீட் போடுறப்ப யாரோங்கிறார். கடைசியா பார்த்தா அந்த கட்சியை சேர்ந்த தம்பி ரமேஷ் ஒரு பதிவு போடுறாப்புல, இது பாஜக திமுக கூட்டு சதிங்கிறாப்புல. அது நமக்கு ஒன்றும் என்ன சொல்றது, என்ன தர்க்க நியாயம் இருக்குன்னு தெரியல. நாம இந்த இடத்துல சொன்னோம்னா, நம்ம உண்மையை சொன்னோம்னா நம்ம திமுக கைவிடுவாங்க. அதனால அவங்களோட வார்த்தைக்கு நம்ம வச்சுக்குவோம். இப்படி இந்த தணிக்கை சான்றிதழ் இழுத்துக்கொண்டு போகுது, அந்த விவகாரம் இழுத்துக்கொண்டு போகுது. அதுக்கு விஜய் இதுவரைக்கும் வாய் திறக்கவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய வேளையில சிபிஐ, மத்திய புலனாய்வுத்துறை
விஜய்க்கு சம்மன் கொடுத்திருக்கு. வரக்கூடிய 12ஆம் தேதி டெல்லி இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்துல வந்து ஆஜராகுங்க அப்படின்னு சம்மன் கொடுத்திருக்காங்க. இந்த கரூர் மரணங்கள் தொடர்பாக கடந்த டிசம்பர் 29ஆம் தேதி, 30ஆம் தேதி, 31ஆம் தேதி ஆகிய தேதிகளில் தாவேகாவோட முதன்மையான நிர்வாகிகள் இருக்கக்கூடிய நிர்மல்குமார், ஆதவர்ஜனா, புஷி ஆனந்த் போன்றவங்க 3 நாள், ஒரு நாள்ல 3 நாள் ஆஜரானாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 7-8 மணி நேரமாவது விசாரணை பண்ணிருப்பாங்க. 3 நாள் ஆஜரானாங்க. அதே போல விஜயை கூப்பிட்டுருக்காங்க. அநேகமா விஜய்கிட்ட வந்து அதே போல 3 நாட்கள் கூட விசாரணை எடுக்கப்படலாம். அப்படி விசாரணை எடுக்கப்பட்டா 12, 13, 14ங்கிறப்ப இந்த முறை அவருக்கு பொங்கல்ங்கிறது சிபிஐ பொங்கலா தான் இருக்கும். 3 நாளும் வச்சு அவரை செஞ்சிருவாங்க. அதாவது நம்ம ஆளுக்கு எல்லாத்தையும் எழுதி கொடுத்து அதை மனப்பாடம் பண்ணி ஒப்பிக்கிறதா பழக்கம். அவர் திரைப்படத்துல வசனம் பேசுறதா இருந்தாலும் அப்படித்தான், இல்ல வந்து மேடையில பேசுறதா இருந்தாலும் அப்படித்தான். எல்லாத்தையும் எழுதி கொடுத்து மனப்பாடம் பண்ணி அதை ஒப்பிப்பாப்புல. அவருக்கு வந்து சிந்திச்சு பேச தெரியாது. அதன் விளைவா தான் கட்சி ஆரம்பிச்சு 2 ஆண்டுகளாகியும் இது வரைக்கும் ஒரு ஊடக சந்திப்பை கூட நிகழ்த்தாம இருக்காது. இது வரைக்கும் ஒரு அரசியல் தொடர்பாக ஒரு பேட்டியை கூட இந்த ஊடகத்துக்கு தராம இருக்காது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் விஜய் உட்கார வச்சுக்கிட்டு சிபிஐ வந்து துருவி விசாரணை பண்ணா அங்க என்ன பேசுவாரு? கஷ்டம். இங்க வந்து சதி பண்ணிட்டாங்க, சதி பண்ணி வந்து 41 பேரை கொண்டுட்டாங்க அப்படின்னு இந்த இணையதளங்களை உட்கார்ந்துக்கிட்டு இவங்க எழுதுறாங்கல்ல. அதே போல சிபிஐட்ட போய் திமுக சதி பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லுவாரா? திமுக சதி பண்ணிருச்சு, சதி பண்ணி 41 பேரை கொண்டுட்டாங்க, எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு வீடியோல சொன்னார்ல, அதே தான் அங்க சொல்லுவாரா? சொல்ல மாட்டார். அப்ப பாஜகவோட நோக்கம் என்னவா இருக்க நமக்கு தெரியல. ஏன்னா பாஜக ஒவ்வொருத்தரையும் பழிவாங்கிற நோக்கத்தோடு தான் வழக்கு விசாரணை எல்லாத்தையும் கொண்டு போகும். அவங்களுக்கு வந்து இங்க ஊழலை ஒழிக்கணும், நிர்வாக சீர்கேடை அகற்றணும், முறைகள் இருக்கக்கூடாது அப்படிலாம் நோக்கம் கிடையாது. கரைபடிந்த கரங்களை வந்து பயன்படுத்தி கொண்டு அவங்க அடிவுபடுத்துவாங்க. திமுக வந்து ஊழல் வழக்கில் சிக்குதா, அந்த சிக்கிறத வச்சுக்கிட்டு திமுக நெருக்கடிக்கு தள்ளி திமுக மூலமாக காரியத்தை சாதிப்பாங்க, திமுக வந்து வழி கொண்டு வருவாங்க. அதே போல இந்தியா முழுக்க விசாரணை அமைப்புகளை ஏவி பல எதிர்கட்சிகளை வந்து தன் கட்டுப்பாட்டுகளை கொண்டு வந்த கதையை வந்து நாடறியும். அதே போல விஜய்கிட்ட வந்து பாஜக என்ன தேவைப்படுது அப்படின்னு தெரியல. அப்ப அதை வந்து சாதித்துக் கொள்வதற்கு இது ஒரு வாய்ப்பா பாஜக பயன்படுத்தும். ஏற்கனவே நம்ம ஆள் வந்து பயந்தாங்குடி, தொடர் நடுங்கி, குறிப்பா சொல்லணும்னா கரூர் மரணங்களுக்கு பிறகு விஜய் பாஜகங்கிற கட்சியே மறந்துட்டார். பாஜக ஒரு கட்சி இருக்கு, அது இந்த நாட்டை ஆளுது, எல்லாத்தையும் மறந்துட்டார். எல்லாத்தையும் மொத்தமா மறந்துட்டு அதுக்கு பிறகு 2 கூட்டம், புதுச்சேரியில் ஒரு கூட்டம். புதுச்சேரி ஆளுவது யாரு? என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஆட்சி. அப்ப அங்க போய் என்ன பேசிருக்கணும்? இங்க தென்னக மாநிலங்கள்ல கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி இந்த மாநிலங்கள் வரிசையில் ஆந்திராவில் கொஞ்சோண்டு இருக்கு, புதுச்சேரியில் கொஞ்சோண்டு இருக்கு. இந்த 2 மாநிலங்கள்ல மட்டும்தான் அமைச்சர்கள் இருக்கு. அந்த பாஜகவை தொடை தெரியணும். புதுச்சேரியில் வந்து பாஜக தூக்கி கொண்டு ரங்கசாமி என்ன, நாராயணசாமி என்ன, எந்த சாமி வந்தாலும் பாஜகவை வீழ்த்த வேண்டும் அப்படின்னு பேசியிருக்கணும். ஆனா அப்படி பேசல. என்ஆர் காங்கிரஸ் நல்லா ஆட்சி பண்ணது அப்படின்னு பேசுறாரு. புதுச்சேரியில் போதை ராஜ்யம், ஆனா அங்க சட்ட ஒழுங்கு சிறப்பா இருக்குங்கிறார். அங்க சட்ட ஒழுங்கை நிர்வகிப்பது பாஜகவை சேர்ந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம். அப்ப பாஜக குறித்து அங்க பேசல. மாற என்ன பேசுறாரு? திமுக நம்பாதீங்க. புதுச்சேரியில் எவன் திமுக நம்புறான்? அங்க 1/4 நூற்றாண்டு காலம் ஆகி போச்சு திமுக ஆட்சியாரத்துல இருந்து. இன்னும் 1/4 நூற்றாண்டு காலம் ஆனா கூட கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் புதுச்சேரியில் திமுக ஆட்சி அமைக்கும் என்பதற்கான எந்தவித முகாந்திரமும் இல்ல, அதற்கான அறிகுறியே தென்படல. ஆனா அங்க போய் திமுக பேசுறாரு, ஆனா பாஜக பேச மாட்டேங்கிறாரு. இந்த பக்கம் ஈரோட்டில் போறப்ப பெரியார் பிறந்த ஊர் ஈரோடுனா மஞ்சள் ஞாபகத்துக்கு வருதுங்கிறது. ஆனா மஞ்சளுக்கு ஜிஎஸ்டியை கொண்டு வந்த உயர்த்திய உழைக்கும் மக்கள் வயத்தில் அடிச்ச பாஜக குறித்து ஒரு வார்த்தை பேசல. இன்னும் சொல்ல போனா பாஜக அதிமுக கூட்டணி அதிகப்படியான இடங்களை வென்றதே கொங்கு மண்டலத்துல தான். குறிப்பா கோயம்புத்தூர்ல மொத்தமா வென்றாங்க. அதே போல ஈரோடு, திருப்பூர், அந்த பக்கம் எல்லா சேலம், எல்லா இடங்கள்லயும் பாஜக அதிமுக கூட்டணி தான் இடங்களை வென்றுச்சு, சட்டமன்ற இடங்களை. அப்ப அங்க வலிமையா பேசணும்ல, அதையும் பேசல. சரி, சிக்கல் சார்ந்து பாஜக எதிர்த்திருக்காரா? திருப்பரங்குன்ற விவகாரத்துல வந்து அமித்ஷா சொல்றாரு, கருத்து சொல்றாரு பார்லிமெண்ட்ல. இங்க வந்து மோகன் பாகவத் திருச்சிக்கு வர்றப்ப அது குறித்து கருத்து சொல்றாரு. கெச்ராஜா வந்து இன்னொரு அயோத்தியா மாத்துவோங்கிறார் திருப்பரங்குன்றத்தை. அப்ப என்ன அர்த்தம்? அங்க இருக்கக்கூடிய சிக்கந்த தர்காவை உடைச்சிட்டு நாங்க வந்து கோயில் கட்டுவோங்கிற பொருளை சொல்றாரு. அப்ப அது குறித்து எல்லா கட்சியும் நிலைப்பாட்டு அறிவிக்குது.
அதிமுக பாஜக இருப்பதால பாஜக ஆதரவான கருத்து தெரிவிக்குது. கருத்தே சொல்லாத ஒரே கட்சி தாவேகா தான். ஏன்னா பாஜகன்னா பயம். அதே போல நம்ம வரிசையா சொல்லலாம். திருப்பரங்குன்ற வாரத்துல அவர் கருத்து சொல்லல. அப்புறம் தேவாலயங்கள் தாக்கப்படுது கிறிஸ்துமஸ் தினத்தன்னைக்கு. வட மாநிலங்கள்ல அசாம் போன்ற மாநிலங்கள்ல தேவாலயத்துல கிறிஸ்துமஸ் அன்னைக்கு தாக்குதல். அது குறித்து எல்லா கட்சிகளும் தனது கண்டனத்தை வெளிப்படுத்துது. ஆனா விஜய் இருந்து ஒரு அறிக்கை வரல. அறிக்கை யார்கிட்ட வருது? ராஜ்மோகன் டெந்து, நிர்மல்குமார் டெந்து. அந்த ராஜ்மோகன் டெந்து, நிர்மல்குமார் டெந்து அந்த அறிக்கையில பார்த்தா பாஜகங்கிற வார்த்தையே இல்லை, சங் பரிவார் கும்பல்கிற வார்த்தையே இல்லை, இந்துத்துவ கும்பல்கிற வார்த்தையே இல்லை. ஏன்னா பாஜகன்னா பயம். டெல்லி செங்கோட்டையில தாக்கல் எடுக்கப்படுது. உள்துறை அமைச்சகத்தோட தோல்வி, உளவுத்துறையின் தோல்வி எல்லாரும் சொல்றாங்க. ஆனா உளவுத்துறை, உள்துறை அமைச்சகம், அமித்ஷா ஜி, அமித்ஷா அங்கிள் அப்படி எந்த வார்த்தையும் விஜயோட அறிக்கையே இல்லை. அப்புறம் எஸ்ஐஆர் கொண்டு வந்தது பாஜக. இந்த நாட்டில் பேச்சுரிமை, எழுத்துரிமை, நடமாடு உரிமை, விரும்புகிற உணவை உண்ணுகிற உரிமை, விரும்புகிற ஆடை உடுத்துகிற உரிமை, வழிபாட்டு உரிமை, எல்லா உரிமையும் கேள்விக்குள்ளாக்கப்படுற வேலையில எஞ்சிருக்கக்கூடிய ஒரே உரிமை வாக்குரிமை மட்டும்தான். அந்த வாக்குரிமையும் பறிக்கிற நோக்கத்துல எஸ்ஐஆரை பாஜக கொண்டு வருது. அதுல பாஜகவை கண்டித்து ஒரு வார்த்தை விஜய் வெளியிட்ட காணொலியில ஒரு வார்த்தை பேசல. ஏன்னா பாஜகன்னா பயம். வேட்டைக்காரன் படத்துல வேதநாயகம்னா பயம்னு அந்த மாதிரி பாஜகன்னு பயந்து கிடக்கிறாப்புல. ஏற்கனவே இப்ப தணிக்கை குழு சான்றிதழ் தர மறுக்குது ஒரு பக்கம், சிபிஐ சம்மன் கொடுத்து டெல்லி கூப்பிடுது இன்னொரு பக்கம். அப்ப முழுக்க ஈரக்கொலை நடுங்கிற அளவுக்கு பயந்து கிடப்பாப்புல பனையூர்ல. நம்ம ஆளுக்கு சும்மாவே பித்த உடம்பு தூக்கி போடும். இப்ப தணிக்கை சான்றிதழ் வரல, சிபிஐ சம்மன் கொடுத்து அழைக்குது. அப்ப வரக்கூடிய காலங்கள்ல கதி கலங்கிதான் கிடக்க போகுது தாவேகா கூட்டம். ஆனா வாய்ச்சவடாலுக்கும் சவாலுக்கும் ஒன்றும் குறைச்ச இல்லை. சமூக வலைதளங்களை உட்கார்ந்துக்கிட்டு பேசுவாங்க, நாங்க அப்படி இப்படி, எங்க தளபதி தெரியுமா ஒரே நேரத்தில் 1000 பேர் அடிச்சு பறக்க விடுவார்னு. படத்துல நான் திரும்பி போக நினைக்கிறீங்களா, ஐ ஆம் கம்மிங் அங்க பேசுவாரு. கேமரா வச்சா பேசுவாரு. நிஜத்துல பேசுவாரா? நான் அந்த சிபிஐ வழக்கை கண்டு, விசாரணை கண்டு, சம்மனை கண்டு நான் பயந்துருவானா? ஐ ஆம் கம்மிங், நான் டெல்லிக்கு வர்றேன் பேசுவாரா? வாயை மூடிட்டு இருப்பாரு. ஏன்னா அவ்வளவுதான் அவரு. அதனால தாவேகா காரங்க இந்த பொங்கல் ஜனநாயகன் பொங்கல் அப்படின்னு அவங்க கொண்டாடலாம். ஆனா விஜய்க்கு இந்த பொங்கலை பொறுத்த வரைக்கும் சிபிஐ பொங்கல் தான்.